அனைவருக்கும் வணக்கம். நம்ம 37th பேப்பர் பார்க்குறோம். சரியா? ஒரு 4 பேப்பர் என்ன பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு ஈஸிக்கா இல்ல. பொதுவா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம். 15 மினிட்ஸ் 25 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சு. சரியா? ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பரே ஈஸியா தான் இருக்கும். ஸோ சும்மா ஆல்ரெடி வந்த கொஸ்டினே கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி ஒரு 4 டெஸ்ட் வச்சிருந்தேன். உங்களுக்கு டைமிங் சென்ஸ் வருதான்னு பார்த்துக்குங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பழைய வீடியோல பார்த்த கொஸ்டின் தான். சரியா? அதனால இது ஒன்றும் புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா டைமிங்கு கரெக்டாக போகிறீங்களான்னு பாருங்க. சின்ஸ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னால 20+ போடணும் அவுட் ஆஃப் 25க்கு 15 மினிட்ஸில். ஸோ அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஸோ நான் ஏர்லியரெல்லாம் 15 மினிட்ஸ் 15 கொஸ்டின் போடுங்க அப்படின்னு தான் சேஃப்னு சொல்லுவேன். பட் ஆல்ரெடி இது பார்த்ததுனால 20+ அது ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேன் ஸ்பெண்ட் 20% ரெண்ட், கிராசரி 25, இது 25, 20, 25 மொத்தம் எத்தனை ஆச்சு? திஸ் பிளஸ் திஸ் இஸ் 50, 15, 75 ஆச்சு. மிச்சம் 25 இருக்கு. அதுதான் வந்து சேவிங்ஸ். 25% ஆஃப் திஸ் இஸ் 9,000. திஸ் 1/4, 4 into 9 is 3,000, 36,000. அதான் சேலரி. சிம்பிள். இன்கம்ப்ளீட்லேயே போடுங்க. சும்மாலாம் எல்லாத்தையும் போட்டு 9,000 3 ஜீரோ போடணும். இல்லை இங்கே 4 வரப்போ தெரியல. 4 into 3 9, 36 அதை போட்டு போயிடுங்க. ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. Angle subtended an arc 72 degree, length is 22. What is the radius of the circle? Okay, radius of the circle is arc length 2 pi r into theta by 360. 72 by 360, 2 pi r, 2 into 22 by 7. r என்ன தெரியாது, அதான் கொஸ்டின். 22 22 டிவைட் பண்றோம். 72 5, 5 into 7 is 35, 35 by 2 வரப்போது 17.5. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. ஸ்டோர் 25% ஆஃபர், அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 75% விற்கிறாங்க. ஓகே, ஸோ டிஸ்கவுண்டட் மார்க் ப்ரைஸ் வந்து 16,000, 1600. 5% வேட் இந்த காலத்தில் அந்த கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஸோ 5% வேட் அப்படின்னா 105 டிவைட் பை 100. சரியா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் 3/4. 2 ஜீரோ கட்டு, இங்கே ஒரு 4 கட்டு. 4 into 3 is 12. 12 ஆயிடுச்சுன்னா 60, 1260. Simple question. Question number 4 வாங்க. The car covers 3 equal distance 30, 45, 90. What is the average speed? Formula என்ன? 3/1/30 plus 1/45 plus 1/90. So எல்லாத்துக்கு LCM is 90. அப்படியே போட்டீங்கன்னா 90. This is 3, 2, 1. So 6/90 is 15. 15 மேலே போச்சுன்னா 45. Simple. Question number 5. 40 mixes of acid and water 3:1. 40 வந்து 3:1 அப்படின்னா 8 லிட்டர் வெளியே எடுத்தாச்சா? மிச்சம் எவ்வளோ லிட்டர் இருக்கும்? 32 லிட்டர் இருக்கும். 30 லிட்டர் 3:1 ரேஷியோவில் பிரிச்சுன்னா 3/4 கேன்சல்னா திஸ் இஸ் 8, 24 லிட்டர் 8 லிட்டர், 24 லிட்டர் ஆசிட் 8 லிட்டர் வாட்டர். ஓகே, இப்போ மறுபடியும் 8 லிட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்களா? அது வந்து 3:1 1:3 ரேஷியோவில் இருக்கும். 8 வந்து 8 லிட்டர் ஆஃப் அனதர் சொல்யூஷனில் 1:3 ரேஷியோவில் இருக்கும். 1 ஆசிட், 3ங்கிறது வாட்டர். ஸோ 1:3 8 எப்படி பிரிக்கலாம்? 2 and 6 பிரிக்கலாம். 2 and 6 பிரிச்சுன்னா இங்கே டோட்டல் ஆசிட் இது, டோட்டல் வாட்டர் இது. டோட்டல் ஆசிட் எவ்வளோ? 36, சரி 26. டோட்டல் வாட்டர் எவ்வளோ? 14. Obviously 10:7. Question number 7. 6. Lalit can finish the work in 15 days. Lakshman can finish the work in 25 days. ரெண்டுக்கு ஒரு LCM எடுத்துருங்க. 150 யூனிட்ஸ் தான் LCM. 15 டேஸ்ல முடிக்கிறான். 115 டேஸ்ல 150 யூனிட்ஸ் முடிக்கிறான்னா லலித் வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி லக்ஷ்மன் பாருங்க, வேணுமனே எல்லில் கொடுத்து வச்சுருக்கோம். லக்ஷ்மன் 25 டேஸ்ல 150 யூனிட்னா ஒரு நாளைக்கு 6 யூனிட் பண்ணுவோம். சரியா? தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 டேஸ். 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 16 பண்ணுவாங்க. 5 டேஸ் பண்ணாங்கன்னா 80 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. 80 யூனிட்ஸ் பண்ணாங்கன்னா மிச்சம் இருக்குது 70 யூனிட்ஸ். ரெஸ்ட் ஆஃப் ஒர்க் ஃபினிஷ் பை லலித் அண்ட் தேவனும் லலித் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறான்? 10 யூனிட் பண்ணுறான். அவன் 4 நாள் இவன் தேவன் கூட சேர்ந்துடுறான். 4 நாள் சேர்ந்தா என்ன, தனியாக பண்ணான்னா அவனால் 10 தான் பண்ண முடியும் பர் டேக்கு. 4 நாள் பண்ணான்னா அவன் 40 யூனிட் பண்ணியிருப்பான். திஸ் இஸ் 30. இந்த 30 யார் பண்ணியிருப்பான்? 4 நாளில் தேவன் பண்ணது. 4 times தேவனுடைய இது வந்து 30. அப்போ ஒரு நாளைக்கு தேவன் எவ்வளோ பண்ணுவோம்? 15/2 பண்ணுவோம். அப்படியே இருக்கட்டும், 15/2. சரி, கொஸ்டின் என்னன்னா தென் தேவன் மட்டும் தனியாக பண்ணால் என்ன கொஸ்டின்? 150 யூனிட்டை 15/2 பண்ணானா 2 மேலே போயிடும். திஸ் 10 into 2 is 20 டேஸ்ல முடிப்போம். சிம்பிள். இதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓகே, ப்ரிசம் ஹைட் இஸ் ட்ரிபிள் தான். ப்ரிசம்னா அப்படியே
பை ஆர் ஸ்கொயர் ஹச்னு வச்சுக்கோங்க. இதை சிலிண்டரோடைய வேல்யூ வால்யூம். ஸோ சிலிண்டருக்கும் ப்ரிசம்க்கு என்ன அப்படின்னா, சிலிண்டர் வந்து கர்வ்டு போர்ஷன், ப்ரிசம் வந்து இதாக ஓகே சர்ஃபேஸ் இதாக என்னது ஒரு ஒரு பாலிகன், யூ கேன் சே பாலிகன். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இதை நான் இதை வச்சே முடிச்சிடலாம். ஹைட் இஸ் ட்ரிபிள் தான், 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆகுதான். அண்ட் பேஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரிமைன். இந்த பேஸ்ங்கிறது இங்கே ரேடியஸ், பாலிகனில் வந்து சைடு இருக்கும். சரி, வாட் ஹேப்பன்ஸ் வால்யூம் இதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலைன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் ஹச்சுக்கு பதிலாக 3Hன்னு போட்டினா 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆகிடும், ட்ரிபிள்டு. ஓகே, ப்ரிசம் நீங்கள் வால்யூம் சிலிண்டர் கம்பேர் பண்ணுற மாதிரியே பிரமிடை கொண்டு போய் நீங்கள் கோனோட கம்பேர் பண்ணலாம். சரியா, கண்டிப்பாக ப்ரிசம் கோன்லாம் டயர் ஒன்றுகள் டயர் டூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, கண்டிப்பாக வேணும். கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. கோன் இஸ் மெல்டட் டு ரீகாஸ்ட் அனதர் கோன் half of the radius. ஒரு கோன் இருக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அனதர் கோன் வந்து 1/3 பை r/2 ஹோல் ஸ்கொயர். ஹச் என்ன ஆகுதான், ஒரிஜினல் ஹைட் 12 இன்ட்டு 12 போட்டுக்குங்க. this is 12 equal to another height. if new height is என்னன்னு கேட்குறான், நியூ ஹைட் ஹச்னு வச்சுக்கோங்க. சரியா, இதில் π/3 காமன் கேன்சல், பை ஆர் ஸ்கொயர் கேன்சல், இங்கே வந்து 1/4 இருக்கும், ஹச் இருக்கும். சரியா, இங்கே 12 இருக்கும், ஹச் எவ்வளோ 48, 4 இங்கே வந்துச்சுன்னா 48. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் தி கிளிப் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் ஆப்போசிட் சைட் ஆஃப் தி கிளிப் 200 மீட்டர். Angle of elevation top of the cliff from 2 points, ground 200 meter apart on opposite sides of the cliff. Okay, இங்க ஒரு 30 டிகிரி, இங்க வந்து 45 டிகிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும். சரியா, ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து 200. இல்லை என்னன்னா என்ன தப்புனா ஆப்ஷன் சாய்ஸ் இருக்கும், அது கேர்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் ஆஃப் த கிளிப் என்ன கேட்குறோம், ரொம்ப சிம்பிள். இது ஹச்னு வச்சுக்கோங்க, ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ பி சி டி. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது 200 மைனஸ் ஏ, ஏன்னா இந்த ஃபுல் லென்த் 200. சரியா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ். ஸோ tan இந்த ஆங்கிள் tan என்ன, tan 30 ஈக்குவல் டு h/a. ஸோ வாட் இஸ் h, a/√3. இதுதான் h. இந்த இதில் பார்த்தீங்கன்னா tan 45 என்ன, h/200 minus a. tan 45 is 1. So 2h equal to 200 minus 1. So 200 minus a. Okay, fine. So a மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, a plus a upon √3 equal to 200. h கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, a equal to √3 plus 1 by this 200 √3 upon √3 plus 1. இதுதான் a. இது a. இதை வந்து a/√3 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா h கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் a/√3 போட்டிங்கன்னா 200 upon √+1. என்ன பண்ணுறேன், √3 + 1 -1 மல்டிபிள் பண்ணுறேன். கீழே வந்து a² - b². தட் இஸ் √3² - 1², தட் இஸ் 2 கேன்சல் பண்ணால் 100 √3 - 1. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலா, h இன்ட்டு cot θ1 - cot θ2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு. இந்த ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா போட்டு பார்ப்போம். h தெரியாது, cot திஸ் இஸ் √3 - 1 upon, இது வந்து சேம் சைடாக இருந்தால், ஓகே சாரி, சேம் சைடாக இருந்தால் √3 - 1 மேலே இருக்கும். சேம் சைடாக இருந்தால் இது ஆப்போசிட் சைடு. ஸோ இது வந்து இப்படி போட முடியாது, ஏன்னா ப்ளஸ் போட்டு பார்ப்போம். சேம் சைடாக இருந்தால் மைனஸ் வரும், ஆப்போசிட் சைடாக இருந்தால் ப்ளஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்க, யூல் கெட் இட் சேம். இது வந்து ஒரு டைரக்ஷனில் போட்டுடலாம். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். சரியா, இந்த கொஸ்டின் ஆன்சர் 100 √3 - 1. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, 10. In center of a triangle is 3:3, 4. Length of altitude from the center. இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளோடைய இன்சென்டர் வந்து 3,4. ஓகே, ஒரு ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெர்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த இன்சென்டர்லேருந்து இந்த லென்த் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 2. ஓகே, இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 எல்லா 2 ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் இன்ட்ரேடிஸ். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு தி சைடு பேர் தான் இன்ட்ரேடிஸ். இப்படி ஒரு சர்க்கிள். சரியா,
இந்த லென்த் தான் திஸ், ரேடியஸ் என்னன்னு கேட்குறான், அதே தான் 2 தான் கேட்குறான். தேவையில்லாமல் இந்த டேட்டா கொடுத்துருக்கான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. இது பேர் ரிடண்டன்ட் டேட்டான்னு. ரிடண்டன்ட் டேட்டானா ஒரு கொஷினுக்கும் அந்த டேட்டா இல்லாமலே கொஷின் சால்வ் பண்ணலாம். சரி, அதுதான் இந்த மாதிரி கொஷின் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் ஒரு 1 or 2 கொஷின்ஸாக வைக்கிறான். ரிடண்டன்ட் டேட்டானா அந்த கொஷின் தேவையில்லை, டேரெக்டாகவே ஆன்சருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. x equal to √3 this. இது என்ன பண்ணுங்க, a plus b whole square, a minus b whole square, 2 times of a square plus b square, that is x square plus 1. So x square is what? √3 square, 3, 3 plus 1 is 4. 4 into 2 is 8. Simple. Question number 12 வாங்க. A triangle D is parallel to BC. BC is base வச்சுக்கங்க. A, D is parallel. AD, DB, 1 is 2, 1 is to 2. A is 5, EC is என்ன கேட்குறோம், obviously இது 1 is 2னா அது 10. EC 10. சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, அதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸாக தான் நம்ம வீடியோஸில் பல வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட் நம்மளுக்கு டைமிங் தான் முக்கியம். டப் டப்னு போட முடியுதான்னு பாருங்க. காட் ஏபி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல், சப்டன் 50 degree and x at the same center. What is x கேட்கலாம். சரியா, ஈக்குவல் கார்ட்ஸ் மேக் ஈக்குவல் ஆங்கிள் வித் சென்டர். அவ்வளோதான். ஒரு கார்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவல்னு கொடுத்துருக்கான், அது மேக் பண்ணுற சென்டர் ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்குது. 15 இது 50 தான் இருக்கும். ஆன்சர் திஸ். கொஸ்டின் 14 வாங்க. What is the area of the segment formed by the chord in the circle with center radius is 10 cm? What is the area of the segment formed by the chord? ஒரு சர்க்கிள் இருக்கு, ரேடியஸ் வந்து சென்டர் 10 இருக்கு. if the angle subtend at the center வந்து 90 degree, இது 90 degree. இது 10. ஓகே, இது 10 root. ஓகே, 10 root எப்படி இருந்தது? ஓகே, வாட் இஸ் ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்முலா வேரியஸ். இந்த ஏரியா என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா ஃபார்முலா என்ன, இது வந்து ஒரு செக்மெண்ட் θ by 360 into πr². இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா சப்ராக்ட் பண்ணால் ஷேடட் போர்ஷன் ஏரியா கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஏரியா என்ன, 1/2. ஏன்னா சின்ஸ் 90 degree பேஸ் இது ஹைட்னு வச்சுட்டு 1/2 into 10 into 10 எழுதிக்கலாம். சரியா, தட் இஸ் ஒரு 10 போட்டிங்கன்னா 10ன்னு வந்து, சரி 15 வரும். 5 ஸோ 50 -50 வரணும். எல்லாத்துலையும் -50 தான் இருக்குது. இது திஸ் பையாவே வச்சுக்கோங்க. θ இஸ் 90 degree. 90 by 360 இஸ் 1/4. ஆறு எவ்வளோ, 100. 100 ஸ்கொயர் பை 100 5. ஆறு வந்து 10, 100 திஸ் 25. 25 5 -50. ஆன்சர் திஸ். அதான் ஷேடட் போர்ஷன் ஏரியா. வாங்க கொஸ்டின் நம்பர் 15. A can complete the task in 30 days. B can 40 days. They work together for 10 days. C join the complete in remaining 5 days. Okay. 30, 40, 120 வச்சுக்க யூனிட். A வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ண போகிறோம். B வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுவோம். ஓகே, 2 பேர் சேர்றாங்க 7 யூனிட். 10 நாளைக்கு பண்ணுறான், 70 யூனிட் முடிஞ்சிச்சு. மிச்சம் 50 யூனிட் இருக்கு. 50 யூனிட் யாராவது பண்ண போகிறான்? C ஜாயின். ஆல்ரெடி இவன் 4, இவன் 3, சி தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து 5 நாள் முடிச்சிடறாங்க. 5 நாள் 50 யூனிட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 யூனிட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் 7 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் தான் பண்ணுவான். சி 3 யூனிட்ஸ் பண்ணுவோம். சி மட்டும் தனியாக பண்ண 120 பண்ணுறதுக்கு 120 by 3 is 40 யூனிட்ஸ். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. 21 கேன்சல் பண்ணால் 3, 3 கேன்சல் பண்ணால் 1, 4, 9, 149. இது சப்ராக்ட் பண்ணால் 73 ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். 2 2 2 minus 26 6 196. 196 14. Simple. Question number 19 17 வாங்க. A simple interest is certain sum 4 years at 5% per annum is 500. Okay. அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் கண்டுபிடிச்சு நம்ம மற்ற தூக்கி போகணும். சரியா, 4 years 5 into principal divided by 100 equal to 500. Okay, this is 20 na 5 into principal 25,000, the 2500. Okay, the 2500 6 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்ல என்ன வரும் கேட்குறோம். இதனால மல்டிபிள் ஆஃப் 7 வரணும். இது மல்டிபிள் ஆஃப் 7 இது இல்லை. சரியா, இந்த இடத்துல முடிச்சிருங்க. Question number 18 வாங்க. Shogil travel certain distance at bike 25 km, walk back at the rate of 4 km per hour. Total journey is 5 hours 45 minutes. What is the distance கேட்குறான். சரியா, ஓகே. ஸோ போகும்போது 25 km per hourலாம், வரும்போது 4 km per hour வரணும். ஸோ போகும்போது டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. சரி, டிஸ்டன்ஸ் வந்து d/25 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் தான், டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் தான் டைம்.
ஸோ இந்த டைமு போகும்போது வந்த டிஸ்டன்ஸ் வரும்போது d/4 இந்த டைம் தான் மொத்த டைம். ஸோ 5 + 48 டிவைட் பை 60 சரியா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும், மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் போட்டு இதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சரியா? 4/5 this 5 into 5 25 plus 9 4 is 29/5. This 29/100 d equal to 29/5. d cancel, sorry 29 cancel, 5 and cancel, d equal to 20 km. Question mark 90 cuboid has a volume is 350 km 350 centimeter cube. Length is twice the height. Length வந்து twice இதோட twice இதோட twice எல்லாம் twice தான் இருக்கு. சிம்பிள். breadth is 7 எல்லாத்துலயும் 7 தான் இருக்கு. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 350 வரணுமா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 350 வராது. 5 வரணும்ல? 5 வந்து இது மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் திஸ். சிம்பிள். Question number 20. If B start with the business 8,000, Q joins after 5 months 12,000. Profit share is 6,800. What is the Q's approximately? Okay. 8,000 மைண்ட்ல கேன்சல் பண்ணீங்க. 12 months போகிறான். Q வந்து 5 months கழிச்சு வரும். 12 அவன் 7 மந்த்துக்கு வரும். ஏன் 7 மந்த்து? ஒரு வருஷத்துல 5 மாதம் போயிடுச்சு, மிச்சம் 7 மாதம் தான் இருக்கும். கேன்சல். 8:7 ரேஷியோ they'll divide the share. ஓகே. Qயோட ஷேர் எவ்வளோ? 7 out of 15 into 6,800. ஓகே. மேலே இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும்? 14/30 into 6,800. ஒரு 0 கட்டு. ஸோ 6,800 680 into 40 4 8s are 32 carries 3 4 8s are 24 24 plus 3 is 27. So 68 2 5 14 1 4 5 2 0 divided by 3. எத்தனை 3 இருக்கு? 4 3s are 12. ஓகே. அப்படியே நிறுத்துங்க. 4ல இது மட்டும் தான் ஸ்டாப் ஆகுது. Question number 21. Sum of the interior angle of a regular polygon is 6 times the sum of the exterior angle. Sum of the interior angle formula n-2 into 180. அது வந்து 6 times the exterior angle. Exterior angle எந்த பாலிகனா இருந்தாலும் 3 தான் sum of the angle. This is equal. This is 2 times n into 2 is 14. சரி, 12 இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா n equal to 14. சரி, அடுத்தது நம்பர் ஆஃப் டயகனல் இருக்கிறோம். n-3 into by 2. n into n-3 by 2. So n is 14. n-3 11 divided by 2. 14 na 77. Simple. Number of diagonal in the formula. Question number 22 வாங்க. Bag contains red, blue, green ball இருக்கு. 4:5:6. 6 balls are removed. Red balls remove பண்ணிருக்காங்க. This 4x, 5x, 6x னு வச்சுங்க. 4x ல இருந்து 6 red ball remove பண்ணியாச்சு. And green removal ball added. Green ball added ஆயிருக்கு. Green ball எவ்வளோ? 6x. அதோட 3 ஆட் பண்ணிருக்காங்க. ரெட் பால் ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளூ பாலில் ஒன்றுமே பண்ணலையா? ஓகே, ப்ளூ பால் அப்படியே இருக்கட்டும். 5x. இந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ரேஷியோன்னு போட்டுருக்குங்க. இந்த ரேஷியோ வந்து 2 5 இது 7. ஓகே, எல்லாம் ஈக்குவல் போட்டிங்கன்னா வில் கெட் இட். இந்த இடத்துல இன்ஃபேக்ட் ஈக்குவல் போடுங்க, வில் கெட் இட். சரியா? இது ஈக்குவல் பண்ணுங்க, என்ன வரும்? ஏன்னா நடுவில் இருக்கிற கிரீன் பால் எந்த சேஞ்சஸ் இல்லை, அதனால் அது அப்படியே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மட்டும் நம்ம போடுறேன். ஓகே, ஸோ 28 இது 12. முதல்ல 2 அடிச்சிருங்க, அது 2x - 3ன்னு வரும். இப்போ 14x - 21 ஈக்குவல் டு 6x + 3. இங்கே வந்து 8x ஈக்குவல் டு 24 வரும். x ஈக்குவல் டு 3. 3 னா 4 into 3 ஃபர்ஸ்ட், 5 into 3 6 into 3. How many red balls are originally there? So red ball are 4 into 3, that is 12. Question number 23. A train covers 3 equal distance of 4:5:6. What is the average speed? Formula 3/1/4 plus 1/5 plus 1/6 is the formula. But இந்த இடத்துல 4x 5x வரும். எப்படி தான் மேலே கேன்சல் ஆகிடும், அதனால 1/5 1/4 மட்டும் போட்டுக்கிட்டேன். சரியா? எல்சியம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கீழே வந்து 60 எல்சியம். கீழே மட்டும் போடுறேன். மேலே 1/3 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். 60 போடணும்னா இது வந்து 15 டைம்ஸ், இது வந்து 12 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். 60 மேலே வந்துடும். 60 மேலே வந்துச்சுன்னா 180 மேலே. கீழே வந்து this 27 37.
இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். அப்படியே இருக்கட்டும் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு. எக்ஸுங்கிறது இதோட ப்ரொபோர்ஷனல். ஓகே, என்ன வேணுமா? வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட் இதுதான் 180 divided by 37 is to lowest speed. Lowest speed என்ன 4x. ஓகே, இது 1 x6 cancel. 4 இது cancel 45 வரும். 45 is to 37. Simple. Question number 24. A reduction of 20% of the price of the sugar enables the person to buy 5 kg more. Okay, so formula 20 upon 100 minus 20 is 80 into n equal to 5 kg extra வாங்க முடியுது. Answers 4. n equal to 20 kg இனிஷியலாக வாங்கலாம். ஓகே, 20 kg வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா ஒரு கேஜியோட விலை எவ்வளோன்னா, ஒரு கிலோட ப்ரைஸ் வந்து 200 டிவைட் பை 20, தட் இஸ் 10 ரூபாய் ஒரிஜினல் விலை. என்ன கேட்குறான்? அதான் கேட்குறான். ஆன்சர்ஸ் 10. ரெடியூஸ் பை கேட்குறாங்கன்னா 8 ரூபாய். 20% ரெடியூஸ் ஆச்சுன்னா 8. Average temperature of the Monday to Friday is 40. The temperature on Saturday is 45. What is the Monday to Saturday? Okay, 40 40 40ன்னு வச்சுக்கோங்க. நடுவில் 45 ஆட் ஆகுது. இதோட ஆட் பண்ணினா எக்ஸ்ட்ரா எவ்வளோ 5 ஆட் ஆகுது. ஸோ இதில் 40க்கு மேலே எவ்வளோ 5. இந்த 5 6 நாள் இருக்கா? ஏன்னா மண்டே டு சாட்டர்டே வரும் 6 நாள். அந்த 6 நாள் டிவைட் பண்ணுங்க. 40 ப்ளஸ் திஸ் 5/6 எவ்வளோ இருந்தது? 0.8 வரும். சரியா? 0.8 சம்திங் வரும். 0.8ல் 40 ப்ளஸ் 0.8 இது மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கேன், எனக்கே தெரியுது. பட் இது உங்களாலையும் பண்ண முடியும். என்னாலே பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரியா? இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டயர் 1ல் 22 ப்ளஸ்ஸே அடிச்சிடுங்க டயர் 1ல். சரியா? தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.